வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே பன்னீருக்கு பன்னீர் பட்டர் மசாலா இல்லை பன்னீர் தோசை அந்த மாதிரி செய்கிறதுக்கு பன்னீர் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் அளவில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு போடுறதுக்கு ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கடையில் வாங்கினோம்னாக்கா அதில் மாவு சேர்த்துறாங்க, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறாங்க, வேறு கலப்படம் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது. அதனால் நம்ம வீட்டிலையே எப்படி ஹைஜீனிக்காக செய்யலாங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பால் சூடு ஏறட்டும். நல்லா பால் காஞ்சி வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். தொட்டு பார்த்துக்கிறேன். ஐயோ, சூடாகிடுச்சு. இனிமேட்டுக்கு கைவிட்ட வேலைக்காகாது. கரண்டி போட்டுக்கலாம். இனிமேட்டுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். சூடு ஏறும்போது கையில் தொட்டு பார்க்க முடியாது. நான் கரண்டி போட்டுக்கலாம். நல்லா பொங்கி வர மாதிரி சூடு ஏறட்டும். ஆல்ரெடி நான் இதை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சு ஆடை எடுத்துட்டேன். அதனால் இது ஆடை இல்லாத பால் தான். அதனால் கொலஸ்ட்ராலும் இருக்காது. பன்னீரில் ப்ரோட்டீன் அதிகம். அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூடேறுது. ஈவனாக சூடேறிட்டுன்னு கலரி விடுறேன். ரொம்ப பொங்கி போக வேண்டான்னு. இப்போ லெமன் ஊற்றிக்கலாம். ஒரு அரை லெமன் அரிஞ்சு புளிஞ்சு வச்சுருக்கேன். இன்னொரு அரை லெமன் அப்படியே வச்சுருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் அதை ஊற்றுறேன். இது பத்துமான்னு தெரியல, பார்க்கலாம். கிளறி விடலாம். கிளறி விட்டுட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி வருது. எதனா சீட்ஸ் இருந்தால் கூட எடுத்துடலாம் அப்படியே, இல்லைன்னா கசப்பாக தெரியும். எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற்றிக்கிட்டேன். பத்தலை, அப்படி கொஞ்சமாக தான் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு அரை லெமன் புளிஞ்சால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேலைக்கு வர மாதிரி தெரியல. நான் மீதி இருக்கிற மாதிரி புளிஞ்சிக்கிறேன். புளிஞ்சிட்டு அடுப்பை தனித்து தான் புளிஞ்சிட்ருக்கேன். அப்படி கொதிக்க நல்லா சூடு ஏறினதையும் அடுப்பை தனிச்சிட்டு இதை புளிஞ்சிருக்கேன். அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு வெயிட் பண்ணோம்னாக்கா அது நல்லா தெரிஞ்சு வந்துடும். அதாவது தெரிஞ்சுன்னா பால் தனியாக தண்ணி தனியாக, அது பால் கெட்டு போகிற மாதிரி. நம்ம யூஸ்வலாக முன்னையெல்லாம் பால் கெட்டு போயிடுச்சுன்னு தூக்கி ஊற்றிடுவோம். இந்த பாருங்க, இப்படி நல்லா பால் தனியாக தண்ணி தனியாக வந்துடுச்சு. இதை இப்போ வடிகட்டிக்கலாம். கீழே ஒரு குண்டா வச்சு அது மேலே ஜல்லடை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே வடிச்சிக்கலாம். நான் இது எதுக்காக இப்படி போட்டிருக்கேன்னா, ஜல்லடை வச்சுருக்கேன்னா இது சில்வர் ஜல்லடை. அதனால் ஒன்றும் ஆகாது சூட்டுக்கு. இது எதுக்காக இப்படி வச்சுருக்கேன்னா, அதை அப்படி கிளறி விட்டுக்கலாம். கழுவுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த புளிப்பு லெமன் புளிஞ்சோம் இல்லையா, அது புளிப்பாக இருக்கும். அதுக்காக அதை கழுவுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பச்சை தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு ஊற்றி கழுவிட்டேன். இப்போ லேசாக ஆறி இருக்கும். நான் இப்படி கையிலேயே இப்படி தடவி விட்டுக்கலாம். எதனா அந்த லெமனோட பல்ப்பு இருந்ததுன்னா கூட போயிடும். அப்படி நல்லா கழுவி விட்டுக்கலாம். கழுவி விட்டுட்டு தண்ணி வடிவிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன். கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்துடலாம். ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தையே அப்படியே கமுத்தி போட்டு அது மேலே ஒரு துணியை விரித்து கமுத்தி போட்டுக்கிறேன். கமுத்தி போட்டு அது மேலே ஒரு துணியை விரித்து, இந்த இட்லி சுடுறதுக்காக துணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துணியை போட்டிருக்கேன். அது மேலே வச்சு வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சா இதில் தண்ணி வடியுமான்னு தெரியல. நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வடிதட்டு இருக்குல்ல, வடிதட்டை போட்டோம்னாக்கா சரியாக இருக்கும். இப்படி மடித்து விட்டுக்கலாம். அது தண்ணி வடியுமா? பாத்திரம் மாற்றிடலாம். வடிதட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது தண்ணி அப்படின்னு இந்த மாதிரி வடிதட்டு, இந்த மாதிரி வடிதட்டை வச்சு, இது நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் தானே கட் பண்ணால் ஈவனாக வரும். அதுக்காக நம்ம நல்லா நல்லா இதை இந்த பாலை நல்லா உள்ளே தள்ளிட்டு பால்கோவாவை இது அப்படியே நமக்கு வேணுங்கிற ஸ்கொயர் ஷேப்பில் அது இருக்குது. நமக்கு இப்போ 1 இன்ச்சு அளவுக்கு வேணும்னாக்கா அந்த அளவுக்கு நல்லா மடித்து விட்டுட்டு, நல்லா க்ளீனாக மடித்து விட்டு, நம்ம இந்த பூண்டு தட்டுற கல் இருக்குது இல்லைங்களா, அது இல்லை உங்களுக்கு வெயிட்டாக ஒரு கிலோ 1.5 கிலோ அளவுக்கு 1 கிலோ அளவுக்கு வெயிட்டாக இருக்கிற பொருளை அது மேலே வச்சிட்டோம்னா தண்ணி வடிஞ்சிரும்.
அந்த பூண்டு தட்டுற கொலைக்கல்லையும் அது மேலேயே வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சிருக்கும். இப்போ தண்ணி வடிஞ்சிருச்சு, 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்துட்டேன். இப்போ பிரித்து பார்க்கலாம். நல்லா ப்ரெஸ் ஆகி அந்த திரியாக இல்லாமல் நமக்கு நல்லா ஈவனாக வந்திருக்கும். அலங்காமல் எடுங்க, உடஞ்சிட போகுது. விரிச்சிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு ஸ்கொயர் ஷேப்பில். இன்னும் கொஞ்சம் வெயிட்டு வச்சோம்னாக்கா நல்லா அப்படி நைஸாகவே தெரியும். கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா முழுன்னு இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் குவான்டிட்டி அதிகமாக போட்டு இது பண்ணுறதுனால பெரிய துணியில் வடிக்கும்போது அது நல்லா முழுன்னு ஆகிடுது. இப்போ இது 1 லிட்டர் பால் தான் இல்லையா, அதனால் எப்படி இருக்குது. இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு அளவு தான் போடுவேன் குழம்புல. அந்த மாதிரி போட்டுக்கலாம். மைசூர் பாக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிகிட்டே வர வேண்டியது. நல்லாயிருக்கும் வெட்டுறதுக்கு. வெட்டிட்டேன். ஸ்கர்ட்லாம் வந்துடுச்சு. எடுத்து பார்க்கலாம். அதை நல்லா வந்திருக்கு. ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஒரு 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 150 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 150 கிராம் இருக்குங்க பாருங்க. அப்படி நல்லா இருக்குது. பவுன்ஸ் ஆகுது. இது நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் தோசை பண்ணலாம், பன்னீர் மசாலா பண்ணலாம், பன்னீர் டிக்கா பண்ணலாம். டிக்கா பண்ணுறதுனா இன்னும் கொஞ்சம் 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு அந்த ஷேப்பில் இது பண்ணணும். கட் பண்ணிவிட்டேன். அழகாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.